நாராயணீயம் விளக்க உரை தசகம் 24 பிரகலாத சரித்திரம். ஸ்லோகம் 1. ஹிரண்யாக்ஷன் உலகுக்கு கேடு விளைவித்தான். அதற்காக பகவான் அவனை வதம் செய்தார். ஆனால் பகவானிடத்தில் ஹிரண்யாக்ஷனின் தமையனான ஹிரண்யகசிபு துவேஷத்தை அடைந்தான். ஹிரண்யகசிபு அசுரர்களின் சபையில் பகவானை கொல்லப்போவதாக பிரதிஜை செய்தான். ஹிரண்யகசிபு கடுந்தவம் புரிந்து வரம் பெற்ற முறையை 2வது ஸ்லோகத்தில் நம்பூதிரி சொல்கிறார். ஸ்லோகம் 2. ஹிரண்யகசிபு கடுந்தவம் புரிந்து பிரம்மாவிடம் வேண்டிய வரம் பெற்றான் என்று சொன்னதிலிருந்து துஷ்டர்களும் தெய்வீகமான சக்தியை அடைந்தது வழியாகிறது. ஆனால் பிரம்மதேவனுக்கும் மேற்பட்ட பகவானை அவன் உபாசிக்கவில்லை, மதிக்கவும் இல்லை. உள்ளிருக்கும் ஸ்ரீ பகவானை வதம் செய்ய ஹிரண்யகசிபு வெளியெங்கும் தேடிய விந்தையை 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாராயண நம்பூதிரி கூறுகிறார். ஸ்லோகம் 3. துஷ்டனான ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிற்று. ஸ்ரீ பகவான் இருப்பிடமாகிய வைகுண்டத்திற்கு சென்று அவரை கொல்லுவதற்காக தேடினான். புண்ணியம் இல்லாததால் வைகுண்டம் சென்றும் ஸ்ரீ பகவானை அவனால் தரிசிக்க முடியவில்லை. அந்த பகவானை பார்க்க அவன் கொடுத்து வைக்கவில்லை. பிரகலாதனுடைய பிறப்பையும் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதரிடமிருந்து உபதேசம் அடைந்ததையும் 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நம்பூதிரி. ஸ்லோகம் 4. ஹிரண்யகசிபு தவம் செய்யவன மந்தர பர்வதம் சென்றான். அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி கயாது கர்ப்பவதியாய் இருந்தாள். இவன் தவம் செய்வதை அறிந்த இந்திராதி தேவர்கள் அசுரர்களின் வீடு சென்று எல்லோரையும் அடித்து துரத்தினார்கள். ஹிரண்யகசிபுவின் மனைவியான கயாதுவை இந்திரன் இழுத்துச் சென்றான். நடுவழியில் ஸ்ரீ நாரதர் இந்திரனை சந்தித்தார். இவளுடைய கர்ப்பத்தில் உள்ள குழந்தை அசுரத்தன்மையுள்ள குழந்தை அல்ல, மகாபாகவதனான புத்திரன். இப்படிப்பட்ட புத்திரனை நீ கொல்லவும் முடியாது. இவன் பங்கில் ஸ்ரீ பகவான் இருக்கிறார். இவன் தெய்வ பலம் பொருந்தியவன் என்கிறார். கயாதுவை விட்டுவிட்டு பிறகு இந்திரன் ஸ்வர்க்கம் சென்று விட்டான். கயாது தன் வீடு சென்றால் மறுபடியும் இந்திராதி தேவர்கள் வந்து தொந்தரவு செய்வார்களோ என்று பயந்து நாரதருடைய ஆசிரமத்திற்கே சென்றாள். அங்கு அவருக்கு பணிவிடையும் செய்து வந்தாள். நாரதரும் கர்ப்பிணியான கயாதுவுக்கு தினந்தோறும் பகவத் குணத்தை உபதேசித்து வந்தார். நாரதர் அவள் செய்த பணிவிடைகளை கண்டு சந்தோஷித்து அவள் கேட்கும் வரத்தை கொடுப்பதாக சொன்னார். அப்பொழுது கயாது தன் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வெகு காலம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்றும், நான் எப்பொழுது பிரசவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் வரத்தை கேட்டாள். ஸ்ரீ நாரதனும் அவள் கேட்ட வரத்தை கொடுத்து பக்தியின் தத்துவத்தையும் ஞானத்தையும் உபதேசித்தார். பிரகலாதன் தனது 5வது வயதில் பக்தியின் மகிமையை அசுர குழந்தைகளுக்கு உபதேசித்தார். பிரகலாதனுடைய பகவத் பக்தியை அறிந்த ஹிரண்யகசிபு ஆச்சாரியர்கள் மூலம் அர்த்த சாஸ்திரத்தை உபதேசிக்கச் செய்ததும், குழந்தையான பிரகலாதன் அது மங்களத்தை கொடுக்காதென்று நினைத்ததும் 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்லோகம் 5. ஒரு தினம் ஹிரண்யகசிபு குழந்தையான பிரகலாதனை மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு, குழந்தாய், உன் மனதில் எது நல்லதென்று தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், வனம் சென்று ஹரிபஜனம் செய்வதையே நல்லதென என் மனம் நாடுகிறது என்று கூறினான். அதை கேட்ட ஹிரண்யகசிபு, விஷ்ணு பக்தர்கள் குழந்தையின் மனதை கெடுக்கிறார்கள் என்று அபிப்பிராயப்பட்டு விஷ்ணு பக்தர்கள் குழந்தையிடம் வராமல் பாதுகாக்க ஆச்சாரியர்களுக்கு உத்தரவிட்டான். அசுரர்கள் பரிகசித்தும் தகப்பனார் தடுத்தும் நிச்சயமான நம்பிக்கையுடன் அவற்றை பொருட்படுத்தாமல் பகவானிடம் பிரகலாதன் பக்தியை செய்தது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட பக்தியினால் தான் மகத்தான க்ஷேமத்தை பிரகலாதன் அடைந்தான். பிறர் பரிகசிப்பதற்காக நமது தர்மங்களை விடக்கூடாது என்பதை விவேகிகள் அறிய வேண்டும். ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை அவன் படித்தவற்றுள் எது சிறந்தது என்று கேட்க, பிரகலாதன் பகவத் பக்தியே என்று பதிலளித்தவுடன் ஹிரண்யகசிபு மிக கோபமடைவதை 6வது ஸ்லோகத்தில் நம்பூதிரி கூறியிருக்கிறார். ஸ்லோகம் 6. பிரகலாதனுக்கு பக்தி ஏற்பட்டதற்கு காரணம் ஜன்மாந்தர வாசனைதான் என்பதனை உணர்ந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனையே கொன்றுவிட துணிந்து விடுகிறான். பிரகலாதனோவெனில் பகவத் பாத கமலங்களையே நம்பி இருந்தான். பகவத் பாத கமலங்களை நம்பினவனுக்கு சத்துருக்கள் செய்யும் துன்பங்கள் ஒரு பொருட்டல்ல என்பதை நம்பூதிரி இங்கு குறிப்பிடுகிறார். ஸ்லோகம் 7. பிரகலாதனை ஹிரண்யகசிபு துன்புறுத்தியதையும் ஸ்ரீ பகவானை நம்பிய பக்தனிடத்தில் துன்பங்கள் அணுகவில்லை என்பதையும் நம்பூதிரி 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தனது சத்ருவான விஷ்ணுவை பிரகலாதன் உபாசிப்பதைக் கண்டு ஹிரண்யகசிபு அவனை கொல்ல பலவித பயங்கர முயற்சிகளை செய்தான்.
விஷம் கலந்த ஆகாரத்தை பிரகலாதனுக்கு கொடுத்ததாகவும் நம்பூதிரி சொல்லியிருக்கிறார். பிரகலாதனுக்கு அவை ஒரு தீங்கும் விளைவிக்கவில்லை. பகவானிடம் பக்தி செய்யும் பக்தர்களுக்கு எவ்வித துன்பங்களும் அணுகாது என்பது வெளியாகிறது. ஸ்லோகம் 8. பக்தனான பிரகலாதனை சூலம் முதலிய ஆயுதங்களால் ஹிரண்யகசிபு கொல்ல முயன்றான். அது பயன்படவில்லை. இத்தனை தொந்தரவுகளுக்கிடையில் பிரகலாதன் கவலையில்லாமல் தைரியமாக இருப்பதைக் கண்டு பிரகலாதனை விரோதிப்பதன் மூலம் தனக்கே மரணம் ஏற்படுமோ என்னும் சந்தேகத்தை அடைந்தான் ஹிரண்யகசிபு. இவன் கவலையுற்றதை கண்ட ஆச்சாரிய புத்திரர்கள் தங்கள் பிதாவான சுக்ராச்சாரியார் வரும் வரையில் வருணனின் பாசக் கயிறுகளால் பிரகலாதனை கட்டி வைத்து ஓடிவிடாமல் ஒரு வீட்டில் அடைத்து வைக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு ஹிரண்யகசிபு சம்மதித்தான். அப்படியே குரு புத்திரர்களும் பிரகலாதனை தங்கள் வீட்டிலேயே அடைத்து வைத்திருந்தார்கள். குரு புத்திரர்கள் வீட்டு வேலை நிமித்தம் வெளியில் சென்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் தன்னுடன் கூட படிக்கும் அசுர குழந்தைகளுக்கு பகவத் பக்தியின் தத்துவத்தையும் பரபிரம்மஸ்வரூப அனுபவ ஞானத்தையும் பிரகலாதன் உபதேசித்தார். எல்லா அசுர குழந்தைகளும் பகவத் பஜனம் செய்வதைக் கண்ட ஹிரண்யகசிபு பிரகலாதனை கடிந்து கேட்பதும் அதற்கு பிரகலாதன் பதில் சொல்வதும் 9வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. ஸ்லோகம் 9. பிரகலாதன் எல்லா அசுர குழந்தைகளையும் பகவானை துதிக்கும்படி செய்ததைக் கண்டு தகப்பன் கோபித்தான் என்று நம்பூதிரி வருந்துகிறார். அதோடு மிகுந்த பலமுள்ள ஹிரண்யகசிபு கோபம் கொண்ட பொழுது 5 வயது குழந்தையான பிரகலாதன் தைரியத்துடன் சபையில் பதில் சொல்லியதை நினைத்து நம்பூதிரி ஆச்சரியப்படுகிறார். ஸ்லோகம் 10. ஹிரண்யகசிபு பிரகலாதனை அதட்டிக்கொண்டு தூணை கையால் குத்துதல். எல்லா உலகமும் பகவான் என்று பிரகலாதன் கூறினார். அதை கேட்ட ஹிரண்யகசிபு, இந்த ஹரி எங்கே எங்கே அடே பிரகலாதா என்று அதட்டினான். அதற்கு பிரகலாதன், எங்கும் அவர் இருக்கிறார் என்று பதிலளித்தார். அப்படி அவர் எங்கும் இருப்பாரேயாகில் தனது சபையில் உள்ள ரத்னமயமான பெரும் தூணில் ஏன் அந்த ஹரி இல்லை என்று ஹிரண்யகசிபு கேட்டான். அதற்கு பிரகலாத சுவாமி, தூணிலும் அந்த ஹரி தெரிகிறாரே என்று சொன்னார். அப்பொழுது மிகுந்த கோபம் கொண்டு ஹிரண்யகசிபு கையினால் தூணை குத்தினான். பிறகு அந்த தூண் படீரென வெடித்தது. அதிலிருந்து ஸ்ரீ பகவான் மனிதனாயும் சிங்கமாயும் பக்தனான பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக தூணிலிருந்தே வெளிவந்தார். அந்த நிருசிம்ஹா அவதாரத்தை நினைத்த நாராயண நம்பூதிரி வாய் தழுதழுத்து பேச முடியாமல் ஆகிவிட்டார். அதனாலேயேதான் உடனே நிருசிம்ஹ அவதாரத்தை சொல்ல முடியவில்லை என்று கூறுகிறார். அடுத்த தசகத்தில் தான் நிருசிம்ஹ அவதாரத்தை விவரமாக சொல்ல போகிறார். இங்கு ஹிரண்யகசிபு ஹரி எங்கே எங்கே என்று கேட்டதாக நம்பூதிரி சொல்லியதிலிருந்து இவன் வைகுண்டத்தில் காவல் காத்த பக்தன் ஆகையால் சத்தியமான சொல்லை இவன் வாயிலிருந்து வந்ததே என்பதை கூறுகிறார். ஹரி என்ற சொல்லுக்கு விஷ்ணு என்றும் சிங்கம் என்றும் அர்த்தம் உண்டு. ஸ்ரீ பகவான் ஆகாசத்திலிருந்தோ மற்ற இடங்களிலிருந்தோ வராமல் தூணிலிருந்து வந்ததன் நோக்கம் பக்தனின் வாக்கை சத்தியமாக்குவதற்காகவே ஆகும். ஸ்ரீ ஹரயே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.